நகரத்தை புரட்டி போட்ட கனமழை வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நகரம். இதுவரை சுமார் 252 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அறிவிப்பு. டிட்வா புயல் பாதிப்பு விரைவாக வீடுகளை கட்டிக் கொடுக்குமாறு ஜனாதிபதி அனுர் உத்தரவு. டிட்வா அடுத்த நிலைமையால் வீடுகளை இழந்த மக்களின் மேல்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊவா மாகாண நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற பதுளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வீடுகளை இழந்த மக்களுக்கு ஒரு புதிய வீடு அவசியம். மேல்குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்களின் வசமுள்ள அரசாங்க காணிகளை விரைவாக விடுவிக்க வேண்டும். மேலும் சேதமடைந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 21 வீதிகளின் பணிகளை இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன் போது அறிவுறுத்தியுள்ளார். සම්පූර්ණ නිවස නෙවෙයිනේ. ලක්ෂ 50 නිවසයි 32 වෙනස අතර වෙනසක් තියෙනවනේ. ඒතර එකම ලයිම් කාමරේ හිටපු අයට කණ්ඩායම ලක්ෂ 50ක නිවසක් හම්බ වෙනවා. තව කට්ටිය ලක්ෂ 32ක නිවසක් හම්බ වෙනවා. ඔව් ඒක වෙනසක් තියෙනවා ජනාධිපතිතුමා. ඒක ඉතුරු කොටස ඔයගොල්ලන් දරන්න බැරිද? එහෙම දරන්න ඒක ඉතින් ජනාධිපතිතුමා මේවා පබ්ලික් කවුටඩ් කම්පැනිස් ඒ කියන්නේ. හරි අපි කතා කරමු ඔයගොල්ලෝ අයිතිකාර වෙලා. ඔහොම කරන්න බෑනේ. දැන් ඒගොල්ලන්ගේ ගේ සුරක්ෂිත වුණාම, ඒගොල්ලන්ගේ ජීවත් වෙන පරිසරය යහපත් වුණාම, ඒගොල්ලෝ නිවාසය යහපත් වුණාම, ඒකේ ප්‍රතිලාභ වෙන්නේ කාටද? වත්තට එන්නේ. முன்னாள் அமைச்சர் ஃபெசலின் வீட்டுக்குள் புகுந்த மாணவர்கள் குழப்பத்தில் ராஜபக்ஷாக்கள். முன்னாள் அமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷவின் வீடு என்று கூறப்பட்ட மல்வானி வீடு மாணவர்களால் இன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைப்போம் என்ற அனுர் அரசாங்கத்தின் வாக்குறுதியை நினைவூட்டி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இடவசதி குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களின் பயன்பாட்டிற்கும் பொதுமக்களின் தேவைக்கும் குறித்த சொத்தை பயன்படுத்துமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த வீட்டிற்கு தமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷ தமது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. මෙතන පවරගෙන තියෙන කාගෙදමද කියලා අපි දන්නවනේ. ඕගොල්ලොත් දන්නවා අපිත් දන්නවා. ඒතර ආණ්ඩුව එද්දිම කිව්ව එකක් තමයි ආණ්ඩුවට පවර ගන්නවා ජනතාවගෙන් හොරා කාපු ඉඩ කඩන් කියලා. ඒ පවර ගත්තට මත්තයි මෙතන තියෙන්නේ. ඉතින් ඒක විශ්වවිද්‍යාලවල බෙදලා දෙන්න කියන්නේ තමයි අද ආවිය අන්තරේ විදිහට. ඒක ඔබතුමාලා ඒ අදාළ ආයතන වලින් කතා කරලා අදාළ ආයතන කියන්නේ මහත්තයෝ ඒගොල්ලෝ කතා කරන්නේ නැත්නම් මොකද්ද අපිට කරන්න කියන්නේ? ඒක එහෙමයි කියලා අපිට ඉඩමෙද ඇතුල් වෙන්න දෙන්න බෑ. එකක් නැහැ. අපි නෑ මේ කරුණාකරලා අපේ රාජකාරිය බාධා කරන්න එපා. කරුණාකරලා මේක අපි කාර්යම කරේ මේවා யாழ்ப்பாண மாநகர சபையில் குழப்பம். முள்ளிவாய்க்கால் நினைவு கூறல் விவகாரம் உறுப்பினர்களுக்கிடையில் வாய்த்தர்க்கம். அதிலே கூட பங்கெடுக்க முடியாத மனநிலை உள்ளவர்களை நாங்கள் என்னன்னு சொல்வோம். அவர் தமிழா இல்லையா? தமிழ் மக்களுக்கு வாக்கு பெற்று எல்லாம் வந்திருக்கிறார். அவர் தமிழ் மக்களுக்கு வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பாளர்கள் இரண்டு உறுப்பினர் தமிழ் மக்களை அவமதிப்பது போல உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய குருகுல மனத்தை கோத மனத்தை அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்திய காலத்தில் அவர்களோட ஒட்டுமையாக இருந்தவர்கள் என்பதை மீள தெரிவிக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளும். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கீகரித்த கூட்டமைப்பு ஒத்துழைக்கவில்லை என்பதை இதில் கண்டனமாக தெரிவித்தார்.
வடக்கு கிழக்கில் மழை தொடரும் சாத்தியம் புவியியல் துறை பேராசிரியர் தெரிவிப்பு. நாளை வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணம் பரவலாக கனமான மழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் நாளை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 48 மணி நேரம் எச்சரிக்கையாக இருங்கள், வெளியானது அவசர அறிவிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தீவிரமாக காணப்படுவதுடன் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் அது இலங்கையை விட்டு விலகி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெரும் துயரம், மின்னல் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். சுழிபுரம் மத்தி சுழிபுரத்தை சேர்ந்த 20 வயதுடைய அண்ணாதுரை வின்சன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் இன்றைய தினம் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் மீது மின்னல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிவாளர் மைனாதன், தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு. இன்ஃப்ளூயன்சா நோயானது தற்போது நமது நாட்டில் அதிகரித்து காணப்படுகின்றது. சில அதிகரிப்புகள் காணப்படுகின்றன. இந்த இன்ஃப்ளூயன்சா என்பது ஒரு வைரஸ் மூலம் பரவுகின்ற ஒரு தொற்று நோய். இது மனிதனின் சுவாச தொகுதியை குறிப்பாக தாக்கும். இது மூக்கு முதல் நுரையீரல் வரை எந்த பகுதிகளிலும் இது காணப்படலாம். இந்த இன்ஃப்ளூயன்சா ஒரு மனிதன் இருமும் போது அல்லது தும்மும் போது சுவாச துகள்கள் மூலம் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பாய்கின்றது, அல்லது அந்த சுவாச துகள்கள் படுகின்ற மேற்பரப்பை தொடுவதன் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்சா ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடியது. இதில் 4 வகையான இன்ஃப்ளூயன்சா ABCD என்று 4 வகையானது அறியப்படுகின்றது. இவற்றில் Aயும் Bயும் மனிதரில் பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கையிலே இந்த A வகைக்குரிய H1N1, H3N3 மற்றும் இன்ஃப்ளூயன்சா B வகைகள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தின் கண்காணிப்பு முறைமை மூலம் இந்த இன்ஃப்ளூயன்சாவின் நோய் தாக்கம், பரம்பல் என்பன தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையிலே எமது தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் கண்காணிப்பின் மூலமும் இந்த இன்ஃப்ளூயன்சா தொடர்ந்து அவதானிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ் அல்லது ILI அல்லது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் இந்த நோய் தாக்கத்தை பற்றி எமது நாட்டில் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். அதன்படி இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இன்ஃப்ளூயன்சா A வகையானது அதிகரித்து காணப்பட்டுள்ளது. தற்போது B வகையானது சிறிதளவு அதிகரிப்பை காட்டுகின்றது.